வணக்கம். ரிஷபராசி 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டில் வரப்போவது, கிடைக்கப் போவது நற்பலன்களா அல்லது தீய பலன்களா என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். ரிஷபராசி சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரே ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலத்தில் எத்தகையான இடையூறுகளும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் பிற்பாதிக்கு பிறகு நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஒரு ராசியாக இருக்கும் ரிஷபராசி. 2025 கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபராசியும் ஒன்று. அது 2025 பிறந்த உடனே நடந்து விடுமா என்றால் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் உண்மையை உணர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடியதை மட்டும் சொல்லக்கூடிய பதிவாக இந்த பதிவு இருக்கும். உங்களுக்காக மட்டுமல்ல, மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்குமே கிரகங்கள் மாற்றங்களால் நற்பலன்கள் நடக்குமா கெடு பலன்கள் நடக்குமா என்பதை சொல்லக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? உங்கள் ஜாதகத்தை நாம் பார்க்குறதில்ல. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ராசி மட்டும் ரிஷபராசி. ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருக்கிறீர்களா அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்திருக்கிறீர்களா அல்லது மிருகசிருஷ நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களில் பிறந்திருக்கிறீர்களா என்பதற்காக சொல்லக்கூடிய பதிவாகத்தான் இருக்குமே தவிர, இதனுடன் சூரியன் முதல் ராகு கேது வரையில் 9 கிரகங்களும் 12 ராசிகளில் சுற்றி வரும்போது அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடர் கடமை. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கல, லக்னத்தையும் பார்க்கல, எந்த தசா உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக இருக்கிறதா? வலிமை என்றால் ஆட்சி பெறுவது, உச்சம் பெறுவது, அது மட்டும் இல்லாமல் கேந்திர திரிகோணங்களில் நட்பு, சமம், ஆட்சி, உச்சம் பெற்று அமர்ந்த கிரகங்களாக இருந்தால் சொல்கின்ற பலன்களாகப்பட்டது மிகவும் நல்ல நிலையில் நடந்து நற்பலன்களை தரும். அப்படி இல்லாமல் கெடு பலன்களாக இருந்தால் வாழ்க்கை என்பது மிகவும் கஷ்டமாக இருக்குமா என்றால் அப்படி கிடையாது. கிரகங்கள் மாற்றம் என்பது உங்களுக்கு சாதகமாகவே அமருகிறது. ஆகையால் தசா என்பது பெரிதளவு, நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிதளவு நற்பலன்களை தரக்கூடிய நிலையில் இல்லாமல் சிறிதளவே உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அளவில் அமர்ந்தாலே போதுமானது. கிரகங்கள் வலிமையான இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை தரக்கூடிய இடத்தில்தான் அமருகிறது 2025. ரிஷபராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அமருகின்ற சனி பகவான், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2ஆம் ராசியில் அமருகின்ற குரு பகவான், அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்களும் சற்றும் சளைக்காமல் நற்பலன்களை அள்ளித் தருகின்ற ஸ்தானத்தில்தான் அமருகிறார்கள். இது 4 ராஜகிரகங்கள். ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டுமென்றால் 4 கிரகங்களும் பாதகமாக அமைய வேண்டும் கிரக பயிற்சி ஆகும்போது. இதுவே நற்பலன்களை அள்ளித்தர வேண்டுமென்றால் இந்த 4 கிரகங்களும் நல்ல நிலையில் அமர வேண்டும். கிரகங்கள் பயிற்சியாகும்
காலங்களில். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 சனி பகவான் 11ஆம் ராசிக்கு வருவார். குரு பகவானோ 2ஆம் ராசியில் அமர்ந்து விடுவார். ராகு கேதுக்கள் பயிற்சியாகி ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவார். கேது பகவான் 4ஆம் இடத்திற்கு வருவார். கேது பகவான் கெடுக்கின்ற ஸ்தானத்தில் அமரும்போது ராகு பகவான் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமருவார். அள்ளி கொடுக்கும் வள்ளலாகவே சனி பகவான் அமருவார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஸ்தானத்தில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் வலிமையாக அமருவது குரு பகவான். ரிஷபராசிக்கும் இன்னொரு சுக்கிரனின் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் பாதகாதிபதி தானே குரு பகவான். அவர் எப்படி சாதகமான பலன்களை தருவார் என்கின்ற கேள்வி வரும். குரு பகவானுக்கு 12 ராசியுமே நல்ல ராசி தான். அவர் கெட்ட இடங்களில் இருக்கும்போது தான் பாதகங்களை பாதக ராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுப்பார். இப்பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு கெட்ட இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம குரு. ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்தால் வனவாசம் என்று சொல்கிறது ஜோதிட நூல்கள். அப்படி வனவாசமாக நீங்கள் அனுபவித்தது ஊரை விட்டு ஊரை போகிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, செய்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்கிறது, குடும்பத்திலிருந்து கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு மிகவும் துன்பத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வளர்ச்சி பாதையே இல்லாமல் நஷ்டங்களும் கஷ்டங்களும் சந்திப்பது, உங்களுடைய வாழ்க்கை என்பது நரகமாக இருப்பது ஜென்மத்தில் குரு பகவான் அமரும் போது என்று ஜோதிட நூல்கள் சொல்கிறது. அது அனுபவித்த உங்களுக்குத்தான் தெரியும், நன்றாக புரியும் இது உண்மைதானா என்பது. ஆனால் நான் நிறைய ரிஷபராசிக்காரங்களை பார்த்துருக்கேன். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எத்தனை பேருக்கு நடந்ததுன்றது கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். அந்த வகையில் இத்தனை கஷ்டங்களும் கொடுத்து வந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரும்போது சுப நிகழ்ச்சிகளை அள்ளி தருவார். செய்யக்கூடிய நிலையில் ரிஷபராசிக்காரர்களும் அமரலாம். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் எந்த காலகட்டத்திலும் தவறான பாதையிலோ அல்லது தவறான முடிவோ எடுத்துவிடக்கூடாது. காரணம், பாவ கிரகங்கள் உச்சம் ஆட்சி உங்களுடைய ராசிகளில் இருப்பதில்லை. நீசம் மட்டுமே இருக்கும். ராகு கேதுக்கள் நீசம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ராசி. சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி. அதனால் தவறான முடிவையோ அல்லது தவறான பாதையில் நீங்கள் சென்றால் உடனுக்குடனான கஷ்டங்களும் உடனுக்குடனான தண்டனைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைத்துவிடும். காரணம், பாவ கிரகங்கள் உங்களுடைய ராசியில் ஆட்சியோ உச்சமோ பெறுவதில்லை. குரு பகவானுக்கு பாதகமான வீடு என்று சொல்வது ரிஷபமும் துலாம் ராசியும். பாதகராக இருந்தாலும் நல்ல இடத்தில் அமரும்போது நற்பலன்களை தந்து விடுவார். இதுதான் ஜோதிட ரகசியம். அடுத்ததாக ராகு கேதுக்கள். அனைத்து வகையான நற்பலன்களை ராகு பகவான் தந்தாலும் உடல் நலத்தில் எப்போவுமே ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. உடம்பையும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்களாக்கா, நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருந்தால் தானே முடியும். உடலே சரியில்லாமல் போயிட்டால் எப்படி நீங்கள் உணவை உண்ண முடியும், அடுத்த வேலையை செய்து சாதிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் பல பதிவுகளில் சொல்வது தான், ரிஷபராசிக்காரர்கள் யாரையும் 3வது மனிதர்களை நம்பி உங்களுடைய உழைப்பையோ அல்லது உங்களுடைய வருமானத்தையோ அல்லது மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காரணம், கடுமையான உழைத்து கடுமையாக பாடுபட்டு கடுமையான அறிவாற்றலால் முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. உங்களை அனைவரும் பயன்படுத்தி கொள்வார்களே தவிர உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். காரணம், உங்களுடைய அறிவு அவங்களுக்கு தேவை, உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு தேவை, உங்களுடைய திறமை அவர்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கட்டாயமாக தேவையில்லை. உங்களை விட இன்னொரு திறமசாலியோ இன்னொரு அறிவாளியோ இன்னொரு பலசாலியோ கிடைத்தால்
உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், உங்களை வெறுப்பார்கள். ஆகையால் உங்களுடைய சொந்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக செய்யாமல் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் செய்து வந்தால் வாழ்க்கையில் தோல்வியே இல்லாமல் முன்னேற்ற பாதைக்கு ரிஷபராசிக்காரர்கள் செல்லலாம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா வலிமையாக இருந்தால் 2025 மே மாதத்திற்கு பிறகுதான் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. சனி பகவான் பயிற்சி ஆவதற்கு 6 மாதங்களிலிருந்தே நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார். அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா. அந்த தசா வலிமையாக இருந்தால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நற்பலன்கள் கிடைத்துவிடும். ஆனால் நல்ல விஷயம் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அதையும் கேட்டுக்குங்க. நல்ல விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் பணக்காரர்கள் ஆக போகிறீங்கன்னு சொல்லும்போதும், நீங்கள் வசதியுடன் வாழ போகிறீங்க சொல்லும்போதும், பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, சொத்து சேர்க்கை இருக்குது, இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வண்டி வாகன யோகம் இருக்குதுன்னு சொல்லும்போது சந்தோஷம் அடைகின்ற இந்த மனிதனுடைய மனம் கஷ்டங்களை சொன்னால் மனம் வெறுக்கிறது. இதுதான் மனிதனுடைய மனம். அப்படி இருக்கும்போது 11 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி பகவான் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். இழந்ததை பெறலாம். உங்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கனவை நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வழி, கடன் இருந்தால் கடனை தீர்த்திடலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா வீடு இல்லாமல் இருந்தால் வீடு அமையும். வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லாமல் இருந்தனால உங்களுக்கு நல்ல வீட்டு மனை அமையும். சொத்து சேர்க்கை உண்டு. அது மட்டும் இல்லாமல் திடீர் வசதி வாய்ப்புகள் பெருகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வெளியூரில் போயிட்டு வேலை செய்ய நினைக்கிறவங்களுக்கு நல்லபடியாக அமையும். உங்கள் ஜாதகத்தில் ஜலராசி காற்று ராசி லக்னமாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நற்பலன்களை அள்ளித்தருகின்ற கிரகமாகவே மாறுவார் சனி பகவான். இதே சனி தான் இந்த 2.5 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி 7.5 சனியாக வந்துடுவார். 30 ஆண்டுகளில் 7.5 ஆண்டு காலம் மட்டும் நற்பலன்களை செய்துவிட்டு மீதம் உள்ள 22.5 ஆண்டு காலங்கள் கஷ்டங்களை கொடுப்பது தான் சனி பகவான். 18 ஆண்டுகளில் வெறும் 6 ஆண்டுகள் மட்டும் நற்பலன்களை தந்துவிட்டு 12 ஆண்டுகளை கஷ்டங்களை கொடுப்பது தான் ராகு கேது. 12 ஆண்டுகளில் 5 இடங்களில் மட்டும் நற்பலன்களை தந்துவிட்டு மீதம் உள்ள 7 வருடங்கள் கெடு பலன்களை தருவது தான் குரு பகவான். குரு பகவானும் 7 வருஷம் கஷ்டங்களை கொடுப்பார். ஜென்ம ராசி 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10 12ன்னு பல வகையான கஷ்டங்களை கொடுப்பது தான். இத்தனையும் மீறி பல வகையான எதிர்நீச்சல்களை போட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் மனிதனுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 கிரகங்களும் சாதகமாக அமைவது ரிஷபராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக உங்களுடைய வேண்டுதல் அல்லது உங்களுடைய பல வகையான கஷ்டங்களால் இருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளாக இருக்கும் சனி பகவான் கொடுப்பது. சனி பகவான் எப்பொழுதுமே கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் எந்த ராசியாக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் கொடுப்பார். அதுவே கெடுக்கின்ற நிலையில் அமர்ந்து விட்டால் அவரும் அப்படித்தான் எந்த வகையான பாதபட்சமும் இல்லாமல் கெடுத்து பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார். ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக வரிசையில் முதல் இடத்தை பெறக்கூடிய ராசியாகவே நீங்கள் அமர்ந்துடுவீங்க. அப்படி அமையும் போது 11ஆம் இடத்தில் இருந்தால் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அதிர்ஷ்டங்கள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நல்ல தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, குடும்ப தலைவன் குடும்ப தலைவியாக இருப்பது, பல நாட்களாக உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் உங்களுக்கு பல வகையான இன்னல்களை கொடுத்து வந்த அனைத்து தடைகளும் விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் கிரக அமைப்புகள். இந்த நல்ல நாளை, இந்த பொன்னான நாளை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் இத்தகையான பலன்கள் என்பது பொருத்தமாக இருக்குமா என்றால் கஷ்டம்தான்.
ஏன்னு கேட்டிங்களேனாக்கா ரிஷபராசி என்பது ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவாகப்பட்டது உங்களுக்கு 6 8ஆம் அதிபதியினுடைய தசாவாகவோ நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கும். ஆனால் பெரிதளவாக இருக்காது. இதுவே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாகவோ உங்களுக்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் யோகங்கள் என்பது குறைவாக இருக்காது. அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்னொரு பதிவு என்பது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.